மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெடின் ஹோம் ஷாப்பிங்காக சத்தியமங்கலம் சென்று கொண்டிருக்கின்றோம். ராயல் டைமண்ட்ஸ் சார்பில் The Milestones Marketing Global Private Limited ராயல் டைமண்ட் சார்பாக இன்று கரூரில் இருந்து சத்தியமங்கலம் ஹோம் ஷாப்பிங்க்கு செல்கின்றோம். பாய். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம், தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், தொடர்ந்து பார்க்கலாம். ஆஹா, அழகா சூப்பரா. இப்போ இப்போ மைனேஸ்வர் மார்க்ல கல்லுக்கடை மேடு, கல்லுக்கடை மேடு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இதுல மைலேஸ்வர் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் சார்பில் கரூர்ல இருந்து ராயல் டைமண்ட்ஸ் டீம் சார்பாக கரூர் மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஷாப்பிங்கு சென்று கொண்டிருக்கின்றோம். காரில் போயிட்டு இருக்கோம். இப்போ இதில் நான் மிஸ்டர் பாரிவேந்தன், மேடம் பிருந்தா மேடம், அப்படியே லீலாவதி மேடம் பெரிய உருவமாக இருக்காங்க. அதனால் உள்ள தெரியல, அதனால் கொஞ்சம் உருவம் ரொம்ப பெருசு. லீலாவதி மேடம் அங்கே சும்மா குட்டி சாமி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பயணத்தின் சாலையை இப்பொழுது நீங்கள் பார்க்க போறீங்க. கூடையெல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க. பெரிய காண்டியம்மன் டெப்பாஸ், சிவகிரி சென்னிமலை ரோடு. அழகாக சூப்பராக கிழங்கு போட்டிருக்காங்க. இயற்கை அழகு நிறைந்த பகுதியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். சின்னப்பாளையம் கீட்டாப்புல ஒருத்தரை கூட்க வர்றாரு, ஒரு ஓரமாக போறாரு. ஆரம் கட்டளை சாகுற அச்சுமா இருந்தால் பெரிய காமெடி பண்ணிட்டு அச்சு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பாருங்க ஸ்டைலா. இது டக்குன்னு அப்படியே இது பண்ண முடியாது, எதுனா பண்ண முடியாது. ஃப்ரண்ட் கேமரா கொண்டு வர முடியாது. அழகான கோயில் இருக்குது. கோயிலை தாண்டி இப்போ இங்கே மூல் ரோடு. 2 பேர் எப்பவும் போல உள்ளூரில் இருக்கிற இளைஞர்கள் அப்படியே எரும மாடுக்கு மழை செய்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹார்ன் அடித்தாலும் காரில் ஹார்ன் அடித்தாலும் ஒன்றும் மாட்டேன். அது கேட்டால் உள்ளூர் குசும்பு, அது அப்படி தான் இருக்கும். நின்று வர மாட்டியா அப்படின்னு அந்த கெத்து அடி போகிறது. ஒரு அமுக்குனா என்ன ஆகும்? உங்களை அமுக்குனா என்ன ஆகும்? அது மாதிரி இங்கே ஒரு வாயாடி வள்ளியம்மா ஒருத்தி கூட வந்துட்டு இருக்கிறான். உத்தமி பொன்னுசாமி மண்டபம் வந்துட்டு இருக்குது. இப்பொழுது பிள்ளைங்க காமெடி பண்ணுறாங்க. நீங்கள் பேசுறது நீங்கள் பேசுறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் அத்தை எங்கள் பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. பேசுங்க. எங்க அச்சுக்குட்டியுமா தூங்கிட்டு இருக்கா மடியில. நாங்க சத்தியமங்கலம் போயிட்டு இருக்கோம். எங்க சின்ன மாமியார் வீட்டுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூவா வரும், பாருங்க. இங்க குட்டியை சும்மா பாத்துக்குங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இருந்தா செம்ம வாயடிப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிங்க சும்மா பேசலாம் வாங்க. எந்திரிச்சிட்டாங்க. எங்களுடைய வீடியோ வந்து
எங்க மாமா போன் வந்தனால போன் பேச போயிட்டாங்க. வந்தாங்கன்னா வீடியோ செம்மையா இருக்கும். எங்க பாவா டிரைவிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அப்படியே பாத்துட்டே வாங்க. வீடியோ எப்படின்னா நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். அச்சுமா ஏதாவது பேசுங்க சாமி. ரிவ்யூஸ் vlogல தான் போட போறோம். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல இருந்து வீடியோ கண்டினியூஸா வரும். என்ன வீடியோ போடுறது முடியும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க அது மாதிரி போடுறோம். ஸ்கூல் பொண்ணுகளை அச்சுமா நீ பேசுறடி. நீங்க பேசுறீங்களா? அச்சுமா பாருடி தங்கம். நீங்க தங்கக்குட்டி ஃபேஸ பாத்தீங்களா? அப்படியே பயந்துருவீங்க. தூங்கி எந்திரிச்சு டரடா இருக்காங்க. வெயில ரொம்ப வெயிலா இருக்கனால தூங்கி இப்பதான் எந்திரிச்சாங்க. வீட்டுல இருந்து கண்டினியூஸா வீடியோ போட முடியல. கிளம்பிட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இப்ப பாதிக்கு மேலதான் வீடியோ எடுத்துட்டே போறோம். எங்க வந்திருக்கோம்? இது எந்த ஊர் பிபிமா? இது ஒரு ஊர். இந்த அப்படியே அந்த இதெல்லாம் தோட்டத்தெல்லாம் சுத்தி சூப்பரா இருக்கான ஊரு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப எதுக்காக வெயில்ல நிக்கிறோம்னா மேடம் வந்து வாந்தி எடுத்துட்டாங்க. அதனால மேடம் கோசரம் கார் பிரேக் விட்டுருக்கோம். 10 நிமிஷம் பிரேக் விட்டுருக்கோம். மேடம் எப்படி விட்டாங்க? வாந்தி எடுத்தீங்க. எப்படி மேடம் வாந்தி எடுத்தீங்க? இப்போ ஓகேவா சாமி? அவங்களுக்கு டிராவல்னா ஒத்துக்காது. ஒன்று ஏதாவது ஸ்வீட் வச்சிடும் கையில் சாப்பிட்றதுக்கு. அச்சுக்குட்டி இங்கே பாருங்க, எப்படி வாந்தி எடுத்தீங்க? மொட்டை வெயிலில் நின்றுட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே எடுத்துருவோம் நாங்கள். வெயிலில் கீத்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காது. இந்த வயசில் எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம். மொட்டை வெயிலில் தூக்கிட்டு கிராஸ் பண்ணுற பாவம். எங்களுக்கு அச்சுமா வாமிட் எடுத்தனால தான் இங்கே நான் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று பேசுகிறோம். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அந்த மேலே பார்க்கலாம் வாங்க. நாங்கள் காரில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்க அச்சுமா வந்து சாப்பிட்டு காரில் ஏறினா வாமிட் எடுத்துருவாங்க. அதனால வாமிட் எடுத்துட்டாங்க. இறங்கி இந்த சிச்சுவேஷன் பிரகாரம் ஒரு சின்ன வீடியோவும் எடுத்துட்டாங்க. அதனால வாமிட் எடுத்ததுனால வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டி பிரேக் டவுன் ஆகி வண்டி வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டி பிரேக் டவுன்னா எப்படின்னா அச்சுமா வந்து வாமிட் எடுத்தாங்க. அந்த அச்சுமா வாமிட் எடுத்ததுன்னு பார்த்தோன்னா காரும் அச்சுமா வேற ரொம்ப பாசமுள்ள காருங்கிறதுனால அதுவும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பிரேக் ஆகி இப்போ மீண்டும் ரன்னிங் ஆகி இப்பொழுது போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்க அச்சுமா பாருங்க, அழகா பேசும் எங்க அச்சுமா. இந்தாங்க அச்சுமா பேசுங்க. இப்போ சரியாயிடுச்சா சாமி வாமிட்டு? எங்கே போனாலும் நாங்கள் சாக்லேட்டு ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குன்னு பார்த்து ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. ஆமாம், தேங்காய் பண்ணல இருந்துச்சு. எங்க மாமா கூட பாத்தீங்கன்னா எங்க அத்தை ஃபைட் பண்றாங்க. என்னோட ஃபேஸையும் காமிங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாமா ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கனால அவரே கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அதனால வந்துட்டு நாங்களே கவர் ஆயிருவோம் அந்த சைடு வச்சிருக்கனால.
எங்க அத்தையிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க. இல்ல இல்ல பேசுங்க பேசுங்க. இப்ப பாருங்க எங்க மாமா வந்து யூத்னு மனசுக்குள்ள நினைப்பு. சார் வந்து மேக்கப் போடுறாரு. நீங்க உங்ககிட்ட பேசணும் இல்லையா? எக்ஸாக்ட். அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்கா இருக்கணும். பிரிஸ்கா இருக்கவங்கள பார்க்க தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். டல்லா இருக்கவங்கள பார்த்தா பிடிக்குமா? அங்கே பாருங்க பின்னால ஒரு உருவம் டல்லா இருக்கு பார்த்தீங்களா? அந்த உருவத்தை பார்த்தா யாருக்காவது பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. அது பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. ஆப்பிரிக்கா யானையாட்டம் இருக்கா? அதுதான் என்னுடைய ஒய்ஃபு லீலாவதி. இதை நான் எங்க பிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லணும். இதை நான் வந்து சத்தியமங்கலம் பண்ணாரி காடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த காட்டுல பிடிச்சேங்க. அது காட்டுல போய் பிடிச்சேன். அது வந்து சத்தியமங்கலம் காட்டுல அப்படியே மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த மரத்துல இருந்து அந்த மரம், அந்த மரத்துல இருந்து தாவிட்டு. ஆமாங்க, உண்மையே சொன்னா இலக்காரமா இருக்குங்களா? உண்மையே தாங்க சொல்றேன். நான் உண்மையே சொல்லி நன்மை செய்வேன். எங்க மாமாவை கரூர்ல ஒரு அனகோண்டா காடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் நாங்க பிடிச்சோம். கரூர்ல அனகோண்டா காடு இருக்கான்னு யாருக்கா தெரியுமா? இதே சொல்லவே பாருங்க எவ்வளவு பெரிய பொய்ன்னு சொல்லு பாருங்க. நானா சொல்றேன் பாருங்க, சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள சத்தியமங்கலத்தை ஒட்டி காட்டு இருக்கு. திரும்ப காடு இருக்கு. காடு இருக்குது. அந்த காட்டுல வந்து ஒவ்வொரு மரமா தாவிட்டு இருந்த ஒரு பெண் குரங்க எடுத்து அப்படியே சிற்பமாட்ட செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அந்த பாருங்க மனுஷி ஆக்கி உட்கார வச்சிருக்க பாருங்க. அங்க பாருங்க தெரிஞ்சு வச்சீங்களா? அதுதாங்க. இதுதான் வந்து இருந்தாலும் அதாவது மனிதர் குரங்குல இருந்து மனிதன் தோன்றானுங்கிறதுக்கு உதாரணமே யாருன்னா என் பொண்டாட்டி லீலாவதி தாங்க. பாத்துக்கங்க. அதனால அவ்வளவு அழகா வந்து லீலாவதியை வந்து நான் செதுக்கி இருக்கேங்க. அந்த கல்லை வந்து செதுக்கி இருக்கேங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரில்லியன்ட் பாய். ஆசியா மூசிக்கா பாய். அப்படியே பேரை சொல்லும் போது பாரிவேந்தன் சொல்லும் போது அப்படியே வீடியோ அப்படியே பாருங்க, காரை அப்படி டாப்னு ஒரு ஜம்ப் பண்ணிட்டு கீழே இறங்குதுங்க. அந்த மாதிரி போயிட்டு வருதுங்க காரு. என்ன காரணம்னா அவருக்கு பேர் வச்சது யார் தெரியுங்களா? மிஸ்டர் வைகோ அவர்கள் வச்சார். பாரிவேந்தன் வச்சாருங்க. அதே போல் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சூர்யான்னு கலைஞர் பேர் வச்சாருங்க. எப்போன்னா பாலைவன ரோஜாக்கள் படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் என்னுடைய பொண்ணு பிறந்துச்சு. அப்போ அந்த புதுசில் வந்து அந்த படத்தில் வந்து சூர்யாவுடைய அதாவது சூர்யான்னு ஒரு பேர் இருக்கு, ஒரு கேரக்டரு. அது யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லட்சுமி மேடம் வந்து நடிகை லட்சுமி அதில் நடிச்சிருப்பாங்க கலெக்டராக. அதில் வந்து அவங்களுக்கு பேர் வந்து சூர்யா. அந்த ஞாபகமாக என் பொண்ணுக்கு வந்து சூர்யான்னு பேர் வச்சார் கலைஞர். வச்ச உடனே அப்போ என்கிட்ட கேட்டார் ஸ்டேஜில், ஐயா கலெக்டர் ஆக்கிடுவியா, ஐயா கலெக்டர் ஆக்கிடுவியா அப்படின்னாரு. ஐயா தயவு இருந்துச்சுன்னா ஆக்கிடுவேங்க அப்படின்னு சொன்னேன். நீ யார் நீ அப்படின்னு சொன்னார். அதே போல் 93ல் என் பையன் பிறந்தார் மிஸ்டர் பாரிவேந்தன். அவருக்கு வைகோ தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அவருக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் அவருக்கு போட்டிருந்தாங்க. இங்கேருந்து கரூர்லேருந்து காரில் போய் வைகோ அவர்களை அங்கே சிவகங்கை கோர்ட்டில் இருந்து அங்கேருந்து ஊர்வலமாக கார்லேருந்து ஒரு 10-20 காரில் போய் அழைச்சிட்டு வந்தோம். அந்த ஸ்டேஜில் குழந்தை அண்ணே என்னுடைய பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா, அப்படியா வச்சுக்குவோம் அப்படின்னாரு. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னாரு. அது உங்கள் விருப்பம், நான் என்ன பேர் வச்சாலும் கடைசி வரலும் அந்த பேர் தான் இருக்கும் உனக்கு, மற்றவங்களாட்ட மாற்ற மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி அவருக்கு கிட்டத்தட்ட 30 வயசு முடிஞ்சு 31ஆம் வயசில் அடியெடுத்து வைக்கிறாரு. இருந்த போதிலும் அவருக்கு எந்த பெயர் மாற்றமும் பண்ணவில்லை. நான் அரசியலை விட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் அவருக்கு அவர் வைத்த பெயர் என்னுடைய பையனுக்கு பாரிவேந்தன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அதனால் வந்து அவர் ஞாபகத்தமாக அதை அப்படியே வச்சுட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. தேர்தலில் யார் யார் எங்கே இருப்பா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அணிகள் எல்லாம் மாறிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓடிட்டு இருக்கு. இருந்த போதிலும் பரபரப்பான சூழ்நிலையில் கூட்டணி உடையுமா பிரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எது நடந்தாலும் நன்மைக்கே. இறைவனுடைய பேரருள் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஆட்சியை அமைக்க முடியும். அது நிச்சயம் நடக்கும். அது அரசியல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டு ஈரோடு வண்டி முன்னால போயிட்டு இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள அச்சுக்கிட்ட கொடுக்குறோம். இப்போ பாருங்க எங்க அச்சுமா பேசுவா பாருங்க, செமையா பேசுவா பாருங்க. அச்சுமா பிடிச்சுக்கோங்க, போயிடுங்க, பேசுங்க பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க தாத்தா பேசுறது எப்படி இருந்துச்சு? நாங்க my lifestyle marketing limited பயணம் குடுசாமி ஏசம் போறகிட்ட புற பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமனார் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப டெரர் பீஸ். வீட்ல ஜாலியா முதல்ல எங்க மாமனார் எப்பவும் பாத்தீங்கன்னா கோவம்லாம் விட மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோடு 32 பல்லு தெரியும். எங்க பிள்ளை இப்படிதாங்க பேசும் கொஞ்சம். அவங்க தாத்தா கூட சேர்ந்து அந்த பழக்கம் ஒட்டிச்சுங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் வந்து மரியாதையா மாமான்னு கூப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து எங்க அத்தை ஏதாவது பேசுவாங்கன்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பேசுது? மருமக பேசுறாங்க, பேத்தி பேசுறாங்க, பேச முடியல. அவங்களும் கலாய்ச்சி நல்லா பேசும். அப்படி எங்க வீட்டுக்காரு அதை விட கலாய்ப்பாங்க. மருமகிட்ட மருமகனும் கலாய்ப்பாங்க. நல்லா ஜாலியா இருக்கும். இது ஒரு ஜாலி ஜாலி பயணமா இருக்குது. ஜாலி பயணம். ஆமா, ஜாலி பயணம். உங்க பையனை பத்தி சொன்னீங்க, அத்தைய பத்தி சொன்னீங்க, மருமகளை பத்தி எதுவுமே சொல்லல நீங்க மக்களுக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னதானாலும் பையனை விட்டு விட்டுக்காம பேசிட்டு மருமகளை பத்தீங்களா இப்படி விட்டுட்டாங்க. என்னன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி மருமகளை பத்தி கண்டிப்பா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டா கண்டிப்பா அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், மக்கள் கேட்பாங்க. அச்சுமா பேசு. எத்தனாவது படிக்கிறீங்க அச்சுமா? எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? உங்க ஸ்கூல் நேம் என்ன? ஃபுல் நேம் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? அரசு காலனி. யார வீட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தாத்தாவுக்கு யார் யார் பிடிக்கும்? தாத்தா நைனா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். தாத்தா நைனா வந்தாதான் சாப்பிடுவாங்க. இது வந்து எங்களோட அண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. எங்க அண்ணிக்கு வந்து 2 பையன் ஃப்ரெண்ட்ஸ், சிவரஞ்சன் அண்ட் முகிலீஸ்வரன். முகிலீஸ்வரன் பெரிய பையன், சின்ன பையன் பேரு சிவரஞ்சன். உங்களுக்கு யார பிடிக்கும் அச்சுமா? ரெண்டு பேருமே 2 கண்ணு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரெண்டையுமே பிடிக்கும்னு சொல்லிட்டா யாருக்கு கோவம் வந்துடக்கூடாது இல்ல. அதனால வந்துட்டு ரெண்டையுமே பாப்பா வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இருங்க கொஞ்சம் இரு. எங்க அத்தையும் எங்களையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கலாய்ப்பாங்க. அவங்க தாத்தா கடையெல்லாம் கரெக்டா பேசுவாங்க. ஆள் இல்லாதப்ப வெளியே எதுவும் போயிட்டாங்கன்னா நைஸா அப்பா அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு மரியாதையா பேசுவாங்க. ஆள் இருந்தாங்கன்னா நீ என்ன நான் என்ன சொல்றதுன்னு கேட்பாங்க. அவங்கலாம் அவங்க தாத்தானா உயிர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா,
அதாவது பேசுங்க, காமெடியா ஏதாவது பேசுற, வீட்டுல பேசுற மாதிரி. நீங்க பேசுங்க. மரமட்டை செடி கொட்டைகள் நல்லது வயசுல பார்த்தோம். இப்ப பாத்தீங்களா என் மருமக பேசுனது கேட்டீங்களா? என் மருமக வேற யாரும் இல்லை, என்னுடைய தங்கை பிள்ளைதான் கல்யாணம் பண்ணிச்சு என் பையனும். எங்க பையனும் அதாவது என் பையனுக்கு என் பொண்ணுக்கு வந்து ஈரோட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எம்ஆர் ரவிச்சந்திரன், அவர் மத்திய அரசு ஊழியராக செங்கல்பட்டை பணி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஃபார்மர் ஸ்டாஃபாக இருக்காங்க. அங்கேயே கோட்டர்ஸ் கொடுத்தவங்க இருக்காங்க. என் பொண்ணுக்கு வந்து 2 பசங்க. பெரிய பையன் பேர் வந்து முகிலன், சின்னவன் பேர் சிவா ஆதித்யான்னு அவருக்கு சின்னவர். 2 பேரும் 2 என் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. இப்போ அவங்க அங்கே இருக்காங்க. எங்கள் அச்சுமா வந்து எங்களுக்கு செல்ல குட்டியே என் பேத்தி அச்சுமா தான். என்னுடைய உயிரே என் அச்சுமா தான். அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமக வந்து என்னுடைய தங்கச்சி பிள்ளை தான். என் பொண்ணு கல்யாணம் ஈரோட்டில் பூந்துறை ரோட்டில் நடந்தது. அப்போவே என் பையன் வந்து பையனும் என் தங்கச்சி பிள்ளைங்கிற முறை பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி அத்தை பிள்ளை தானே அப்படிங்கிறதுனால 2 பேரும் நல்லா டீப்பாக லவ்ஸ் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்துக்குங்க, இதுதான் என் பையன். ஒரு பாலிகான் தான். பின்னால பார்த்தீங்கன்னா ஆமாம், அப்போ ஒல்லியாக இருந்தார். என் மருமக சமைச்சு போட்டு தின்னு ஃபிட் ஆகிட்டாரு. இப்போ நானும் அப்படிதாங்க, முதல்ல ஒல்லியாக இருந்தேன். என் மருமக சமைச்சு போட்டு நானும் ஃபிட் ஆகிட்டேன். அவ்வளவு சிறப்பாக டேஸ்டாக இனிமையாக அந்த சுவையே பார்த்தீங்கன்னா சமைச்சு பரிமாறுவது எப்படி அப்படிங்கிறது, அது எப்படிங்கிறது என்னுடைய மருமகிட்ட தாங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு இனிமையா பரிமாறுவாங்க. சமையல்ல சாப்பாட்டுலயே அவ்வளவு சுவையாக, அவ்வளவு பாசமாக அப்படி இருக்கும். அப்போ அதை நம்ம நல்லா எடுத்து சாப்பிட்றப்போ உடம்பு தானா குண்டாயிடும். அதனால பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏதோ டக்குன்னு சவுண்டு கேட்குதான், பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சவுண்டு கேட்குது, எங்கிருந்து கேட்குது டக்குன்னு பாரு. நீ காரை பற்றி வளர்த்தா தெரியும், பாருங்க இறங்கி ஓரமா நிப்பாட்டி. இந்த மட்டை கிட்ட விழுந்துட்டு மட்டையில கிட்ட எடுத்தானே தெரியல, நட்டி போய் என்னன்னு இறங்கி பாரு, டோரு திறந்துச்சா என்னன்னு பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணதுனால சரின்னு சொல்லிட்டு, சரி தங்கச்சி பிள்ளை தானே உறுதியா சரின்னு சொல்லிட்டு பேசி எல்லாத்துக்குடைய பேசி முடிச்சு இருவருக்கும் அரசு காலனி மகா புற்றுக்கண் மாரியம்மன் நவகிரக ஸ்தலத்தில் திருமணம் இனிதே நடைபெற்றது. திருமணம் நடைபெற்று அரசு கல்வி இருக்கக்கூடிய அஜந்தா திருமண மண்டபத்தில் வரவேற்பு மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் குளிர்ச்சியோடும் நடைபெற்றது. அடுத்த எண்ணி கரெக்டாக 11ஆவது மாதத்துலேயே என்ன அச்சுமா குட்டி அம்மா பிறந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அச்சுமாவுக்கு 5 வயசு. எல்கேஜி முடிஞ்சு யூகேஜி முடித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்காங்க. கரூர் வெற்றி வினயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. எஸ் மேடம், எஸ் 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 அது படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு அண்டு பெஸ்ட்டு யாருன்னா எங்கள் பேத்தி கிருத்திகா ஸ்ரீ மேடம் தான். அதனால் நாங்கள் தான் அச்சுமான்னு கூப்பிடுவோம். அவங்க பெயர் வந்து கிருத்திகா ஸ்ரீ. அப்போது எங்களுக்கெல்லாம் உடம்பு இவ்வளோ பெருசு வரதுக்கு காரணம் யாருன்னா எங்களுடைய மருமக பிருந்தா மேடம் தான். காரணம் பாருங்க. ஆமா, அச்சுமா தான் ஒல்லியா இருக்காங்க. இந்த பக்கம் திருப்ப சொல்லி காமிக்கிறாங்க. யாரும் கொஞ்சம் பயந்துடாதீங்க. இப்போ என்னுடைய வீட்டுக்காரமாவும் உங்களுக்கு காமிக்க போறேன். ஆஹா, பாத்தீங்களா எவ்வளவு பெருசு பாருங்க. கை மட்டும் பாருங்க, யானை கை யானைக்கான மாதிரி இருக்கா. ஐயோ பாத்துக்குங்க, நீளமா இருக்கு பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இதுதான் ஒரு குட்டி யானையை நாங்கள் காரில் அழைச்சிட்டு வரோம். பார்த்துக்கிட்டீங்களா? அப்போ இப்பொழுது நாங்கள்
சத்தியமங்கலத்தை கண்டினியூ பண்றோம். சத்தியமங்கலத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டினியூ பண்றோம். அடுத்து பாதையை கண்டினியூ பண்றோம். அவ பாருங்க, நான் படிச்ச ஸ்கூலுக்கு இப்போ சாலை இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த சாலையில் போவது என்று சின்ன தடுமாற்றமாகிவிட்டது. ஆகவே கார் வந்து ரிவேர்ஸ் வந்துட்டு இருக்குது. லெஃப்ட் போகிறதுக்கு ரைட்டில் வந்துட்டோம். அதனால இப்போ வந்து இப்பொழுது பாரிவேந்தன் சரியான சாலையை கடந்து கொண்டிருக்கிறார். கடந்து விட்டார். ஆகவே இப்போ ஆகாக ஒரு ஸ்பீடு பறை. இந்த சாலை ஆபத்துக்கு வந்து விட்டது. இந்த சாலை கீழே சட உங்களுக்கு கேட்குமே. இப்போ இந்த சாலை அகலப்படுற ஒரு ஆள் உச்சா போய் கொண்டிருக்கிறார். ரோட்டில் சென்று கொண்டு அதையெல்லாம் வந்து எடுக்கவில்லை. அதனால கொஞ்சம் நீங்க பயந்துட வேண்டாம். அவர் வந்து சாலை எவ்வளவு நேரம் அவர் வெயில் நின்று இருப்பாரு பாவம். அதனால என்ன மரத்துல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சத்தியமங்கலம் வந்தாச்சு. நீங்கள் சின்ன மாமியார் வீடு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இனிமேல் கிளம்பும். இது வந்து பார்ட் 1ல் வந்துடும். பார்ட் 2ல் வந்துட்டு கிளம்புற வீடியோ வந்துட்டு நாங்கள் போடுறோம். பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.